எண்ணெயும் இல்லாம தண்ணியும் இல்லாம எப்படிங்க சமைக்க முடியும்? ஏஎம்சி குக்வேர்ல எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் மேடம். ஏன்னா இதுல தண்ணி இல்லாம எண்ணெய் இல்லாம நம்மளால செய்ய முடியும். அப்படியா மேம்? வித்தவுட் வாட்டர் அண்ட் வித்தவுட் ஆயில் குக் பண்றதுனால உங்களுக்கு சத்தும் அழியாம கிடைக்கும், டேஸ்டும் பெட்டரா இருக்கும். எப்படிங்கறத இதுதான் ஏஎம்சி குக்வேர். இதுல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டியில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது 2 லிட்டர்ஸ் குக்வேர்ஸ், இது 3 லிட்டர்ஸ், இது 4 லிட்டர்ஸ். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டயாமீட்டர்ல இருக்கு. ஸோ 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கிறதுனால இது மூணுமோட டயாமீட்டரும் ஒண்ணு. இது வந்து ரேபிட் குக்கிங்கான லிட். இந்த லிட் இதுல நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே ரேபிட் குக்கிங் பிரஷர் குக்கர் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். அரிசி, பருப்பு, சிக்கன், மட்டன், கொண்டக்கடலை, ராஜ்மா இது எல்லாமே நீங்க போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லிட் இருந்ததுன்னா இந்த 3 பாத்திரத்தையுமே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரேபிட் குக்கிங்கா கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளோட வீட்டுல எல்லாத்து வீட்லயுமே நீங்க கடாய் வச்சிருப்போம். ஸோ இது வந்து 2.8 லிட்டர்ஸ் வடச்சட்டி. ஸோ இந்த கடாயில வந்து நீங்க நார்மலா கடாயில நம்ம என்னென்ன பண்ணுவோமோ வறுவல், பொரியல், அதே மாதிரி குழம்பு பண்றதுக்கு, டீப் ஃப்ரை பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இதுல 1 லிட்டர் குக்வேர்ஸ் இருக்கு. 1 லிட்டர்ல வந்து உங்களுக்கு பொரியல் பண்றது, டீப் ஃப்ரை பண்றது, அந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியா பண்றது எல்லாமே இதுல பண்ண முடியும். இதே ஒரு ஃபேமிலி சைஸ் பெருசா இருந்ததுன்னா இதுல வந்து உங்களுக்கு பிரியாணி பண்றது, கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியா பண்ற குக்கிங் எல்லாமே இதுல நீங்க பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம இதுல நம்ம குவிக்காவும் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேல நம்ம ஃபிளேம்ல வைக்க மாட்டோம். ஸோ அதை நான் உங்களுக்கு குக்கிங்ல கண்டிப்பா காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிச்சன்ல இருக்க மாட்டோம்னா இந்த ஆடியோ தம் இது மேல நீங்க பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி பேர் பண்ணி டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் செட் ஆகும்போது 2 மினிட்ஸ் குக்கிங், 3 மினிட்ஸ் குக்கிங் அது எல்லாமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம டைமை செட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ 4 மினிட்ஸ் அப்படின்னா இந்த டைம் செட் ஆனதுக்கு அப்புறம் அலாரம் அடிக்கும், நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தோசை செய்யாதவங்க வீடே இருக்காது. நம்மளோட கிச்சன்ல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு காலையிலயோ சரி டின்னரோ சரி கண்டிப்பா தோசை பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த பாட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோசை, ஆம்லெட், அடை அந்த மாதிரி எல்லாமே ஒரு தவால என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே பண்ண முடியும். இதுல டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், பொரியலும் பண்ணலாம், குழம்பும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மல்டி குக்கிங் தான். ஒரே பாட்ல எல்லா டைப் ஆஃப் குக்கிங் பண்ண முடியும். ஈவன் பேக்கிங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டீமிங் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் குக்கிங்கும் வித்தவுட் வாட்டர் அண்ட் வித்தவுட் ஆயில் பண்ண முடியும். எதுலலாம் தண்ணி இல்லையோ லைக் வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் அதுக்கெல்லாம் நீங்க தண்ணி இல்லாம குக் பண்ணலாம். அரிசி, பருப்பு அதெல்லாமே நம்ம ரேபிட் குக்கிங் லிட் போட்டு குக் பண்ணும்போது 2 நிமிஷத்துல நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதுல இருக்கிற ஸ்டீம்லயே உங்களுக்கு குக் ஆகிறனால உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் அப்படியே பிரிசர்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த குக்கரோட பெனிஃபிட்.